ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் கிச்சனில் வேப்பம்பூ வச்சு ஒரு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது போல் கொஞ்சம் கெட்டியாக பண்ணி வச்சுட்டோன்னாக்கா ஒரு வாரம் ஆனால் கூட வீணாக போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இவ்வளோ போட்டுண்டா போகிறோம், தாராளமாக பசங்கன்னு சாப்பிட்டுடலாம். கொஞ்சமாக போட்டிருந்தாலே. இந்த வேப்பம்பூ வத்த குழம்புக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். அதை தோல் உரிச்சுட்டு அதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். முழுசாக போடுறத விட நறுக்கி போடுறது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது போல் கட் பண்ணால் போதும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதுக்கு பழைய புளியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு புளி எடுத்துட்டோம்னாக்கா நல்லா தாராளமாக 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். அதில் கொதிக்கிற வெந்நீரை விட்டு நான் கொஞ்சம் நீர்க்கவே கரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை அடுப்பில் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். சின்ன கட்டியாக இருக்கிறதுனால 3 கட்டி போட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கடுகு வெடிச்சிட்டு வெந்தயம் துவரம்பருப்புலாம் செவந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கிட்டுனாக்கா நல்லா இருக்கும் குழம்பு வாசனையும். கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது புளியை கரைச்சி விட்டுட்டோன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியான வத்த குழம்புக்கு இதில் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி தான் போட்டுருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இந்த பொடியையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு பெரட்டிட்டோம்னாக்கா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை அதில் விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி கூடவே விட்டு கரைச்சி விட்டோம்னாக்கா அது சுண்ட தான் வத்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சுண்டினா தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். வத்த குழம்பு எவ்வளோக்கு எவ்வளோ வத்துறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா. இது நல்லா சுண்டி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கணும். நல்லா கொதிச்சு இப்போ வத்தி போயிடுது இந்த வத்த குழம்பு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் வேப்பம்பூவை வறுத்து போட வேண்டியது தான். ஒரு இழுப்பக்காண்டியை வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூவை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப கருக விடாமல் ப்ரௌன் கலராக வறுத்து போட்டோம்னாக்க வேப்பம்பூ வாசனையோட இந்த வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனது ரொம்ப செவக்க கருக விட வேண்டாம். இந்த அளவு வறுபட்டா போதும். இப்போ இது போல் கையில் வச்சு நொறுக்கினோன்னாக்கா அந்த வறுத்த வேப்பம்பூ நல்லா நொறுங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புல எடுத்து போட்டோங்க. இந்த வேப்பம்பூ குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பித்தத்தை தணித்து வயிற்று பச்சையை நல்லா தூண்டும். சின்ன குழந்தைகளுக்கு நாக்கு பூச்சி வரும் வயிற்றுல, அதுக்கு இது போல் வத்த குழம்பு பண்ணி சாப்பாட்டில் பசஞ்சு கொடுத்துட்டோம்னாக்க அந்த பூச்சியெல்லாம் இறந்துடும். கருவேப்பிலை வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த வேப்பம்பூ வாசனையோடய சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு இப்போ ரெடியாக எடுத்து இதை நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த வேப்பம்பூ வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு துணி கூட கசப்பே தெரியாது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.